இனிய சான்றோர்கள் பெருமக்களே, மெய்யன்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் புதையல் என்ற வரிசையில் அறம் என்ற ஒரு சொல்லுக்குரிய விளக்கத்தை பார்க்க வேண்டும். அறம் அறம் என்றால் அரண் வலியுறுத்தல் என்ற ஒரு அதிகாரம் பாடுகிறார் திருவள்ளுவர். அறம் என்பது மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அறம் என்று கூறினார். அப்படி என்னுடைய மனதுக்குள்ள மாசு இல்லாது இருப்பதுதான் சுத்தமான அறம். ஒருத்தர் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்க சொன்னோம்னா அது உண்மை இருக்கணும். உள்ளுக்குள்ள வந்துட்டான் இவன், நான் என்ன பண்றது, நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், இவன் போகமாட்டான் என்று நினைச்சுக்கிட்டு வாங்க 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 உங்களை பற்றி அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான், அது ஏமாத்துற வேலை. அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம், இல்லை எனக்கு வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன், நீ தயவுசெய்து நாளைக்கு வாங்க சொல்லிடலாம். கண்ணின்று கண்ணற சொல்லிலும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்று சொன்னவரும் திருவள்ளுவர் தான். ஆதலினால மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம், மற்றதெல்லாம் ஆகுல நீரபெற என்றார். இது வள்ளுவர் கருத்து. ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்றார். சரி, மனத்துக்கண் மாசில்லாதிருப்பதற்குரிய விளக்கம் என்ன என்ற கேள்விக்கு விடை திருவள்ளுவர் முதல்ல சொன்ன குறளுக்கு அடுத்த குறள் சொல்றார் பாருங்க. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் என்று முடிக்கிறார். இந்த ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கணும். மனத்துக்கண் மாசிலநாதர் அனைத்தரன் ஆகுல நீரபெற என்ற குறட்பாவையும், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா, இது ரெண்டையும் சேர்த்து ஒரே தலைப்பில் படிச்சுக்கணும். சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்த நான்கையும் இந்த வரிசையில் அமைத்ததற்கு காரணம் உண்டா? உண்டு. என்ன காரணம் உண்டு? அழுக்காறு ஒரு மனிதன் மனதில் ஏற்பட்டு விட்டால் அதன் மூலமாக அவா வரும். அவனுக்கு அது கொடுத்துருக்கிறாங்க, எனக்கு அது கிடைக்கல என்று அதன் மீது ஒரு பேரவா, ஒரு ஆசை வரும். அழுக்காற்றின் அடிப்படையில் அவா வரும். அவான்னா ஆசை. அது கிடைக்காத பொழுது வெகுளி வரும். அழுக்காறு, அவா, வெகுளி. வெகுளி வந்துவிட்டால் இன்னாச்சொல் வரும். இனிமை இல்லாத கசப்பான வார்த்தை வந்து வெளியில விழும். சிந்திச்சு பாருங்க. அழுக்காற்றின் அடுத்த நிலை அவா, அவாவின் அடுத்த நிலை வெகுளி, வெகுளியின் அடுத்த நிலை இன்னாச்சொல். இதை சொல்லிட்டு இருந்த வகுப்புல ஒரு பையன் எச்சு கேட்டான், அழுக்காருக்கு என்ன அடிப்படைன்னா? நீங்க அழுக்காறுல இருந்தா ஆரம்பிக்கிறீங்க அந்த படிநிலை என்ன? அதுக்கு ஒரு காரணம் உண்டான என்னங்க? அழுக்கே ஆறு. ஆறுனா வழி. உன் மனதில் இருக்கிற அழுக்கு தான் அதற்கு அடிப்படை. அப்படியானால் அழுக்கின் அடிப்படையில் அழுக்காறு வருகிறது, அழுக்காற்றின் அடிப்படையில் அவா வருகிறது, அவா அடிப்படையில் வெகுளி வருகிறது, வெகுளி அடிப்படையில் இன்னாச்சொல் வருகிறது. இதுதான் இந்த 4 படிநிலைக்குள்ள அமைப்பு. இந்த அறம் என்பதற்குரிய விளக்கத்தை மணிமேகலை என்ற நூல் நாம் முன்னமே சிந்திச்சிருக்கிறோம். அதில் சொல்லுகிறார், அருமையான வரிகள். அரண் எனப்படுவது யாதென கேட்பின். இது மணிமேகலை தொடர், சீத்தலை சாத்தனார். அரண் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். திரும்ப ஒரு சொல்றார், மறக்காம கேளுப்பா. மண்ணுயிர்க்கு எல்லாம், உயிருக்குன்னா மக்களுக்கு மட்டும் இல்லை, ஆடு, மாடு, நாய், காக்கா, குருவி, கிளி, அணில் எல்லாத்துக்கும். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உணவு, உடையும் ஆடையும், உறையுளும் தங்குற இடமும், அல்லது வேறு ஒன்றும் இல்லை என்கிறது. அப்ப என்ன தெரிகிறதுன்னா, நான் அறத்தோடு வாழுகிறேன் என்பது உண்மையாயிருந்தால் நம்மை சார்ந்த உயிரினங்களுக்கு தயவு செய்து உங்க வீட்டில் தினந்தோறும் ஏதாவது ஒரு உயிருக்கு, ஒரு காகத்துக்கு, ஒரு கோழிக்கு, ஒரு ஆடுக்கு, ஒரு நாய்க்கு, ஒரு பசுமாட்டுக்கு, ஒரு கன்றுக்குட்டிக்கு, ஒரு அணிலுக்கு, ஏதாவது குருவிக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரைதானே என்று சொன்னது திருமந்திரம். இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று தொடங்கிய திருமூல நாயனார் பேசும்போது இனிமையா பேசு என்று சொல்லுவதும் அதற்குரிய ஈக்குவல் அறம் என்கிறார். சாப்பிடும்போது ஒரு ரூபா கொடுத்துட்டு சாப்பிடுங்க.
பசுவுக்கு ஒரு வாயுலை கொடுங்க. அது பசுன்னு சொன்னார் எல்லா உயிர்களையும் குறிக்கும். சேர்த்து கொள்ளுங்கள் சொல்கிறார். உண்டியும் முறையிலும் உணவும் கொடுப்பதுன்னு, இது உடையும் கொடுப்பதுன்னு. இப்போ நாம் என்ன ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னொன்று, படுக்க போவதற்கு முன்பு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது கொல்லப்புறத்தில் இதில் இருக்கிற ஒரு செடிக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு படுங்க. அந்த சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த செடியை நின்றுக்கிட்டு, என்னப்பா நல்லா இருக்கியா, உனக்கு தண்ணி தாகமாக இருக்கா, உனக்கு மண்ணிலிருந்து ஏதாவது ஒரு சத்து பொருள் கிடைச்சதா என்று 2 வார்த்தை அதுகிட்ட பேசிட்டு அந்த சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு தொட்டு கும்பிட்டு வாங்க. ஆனால் அவர் பேசும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்காம பார்த்துங்க, ஏன்னா உங்களை தப்பாக நினச்சிக்குவான் என்பதனால் உயிர் இரக்கம் மட்டும்தான் அறம். அந்த உயிர் இரக்கத்தை தான் ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று அற்புதமாக பதிவு செய்தார் வள்ளலார். ஆதலால் வள்ளுவர் தொடங்கி வள்ளலார் வரையிலும் அறம் என்பதற்கு விளக்கம் உயிர் இரக்கம் என்பதுதான் என்று கூறியிருக்கிற சிந்தனை இந்த அளவு நிறைவு செய்து இது இன்றைய புதையல் என்று சொல்லி முடிக்கிறேன்.